ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க. இந்த க்ளீனிங் வீடியோவில் நான் பாத்ரூம் பைப்பில் இருக்க உப்பு கரையை தாங்க போக போகிறேன். இந்த உப்பு கரையெல்லாம் ரொம்ப படிஞ்சிருந்துச்சு. அதுக்கு வீட்டில் இருக்க மூணே பொருளை மட்டும் யூஸ் பண்ணி இது மாதிரி பேஸ்ட்டாக செஞ்சு அதை பைப் மேலே தடவினோம்னா நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடுங்க. இது மெத்தடில் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு முறை செஞ்சிங்கன்னா நீட்டாக க்ளீன் ஆகிடும். இது பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது, இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக். இந்த பேஸ்ட்டு முதல்ல ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. அதில் ஆப்பத்துக்கு போடுற சோடா உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிராக 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இந்த தயிர் நல்ல புளிச்ச தயிராக இருந்தால் நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக க்ளீன் ஆகி வந்துடுங்க. நல்லா புளிச்ச தயிராக இருக்கட்டும். அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு இந்த பேஸ்ட்டு. இதை வச்சு தான் நம்ம பைப்பை க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா பாத்திரம் விளக்குற நார் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. முதல்ல பைப்பை தண்ணி ஊற்றி லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாங்க. ப்ரஷ்ஷில் இந்த பேஸ்ட்டை வச்சுட்டு அப்படியே எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. இடுக்குல கூட நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்ம தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பளபளன்னு ஆகிறத பார்க்க முடியுங்க. வேறு ஒன்றுமே ரொம்ப கை வலிக்க தேய்ச்சி இது பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டான உப்பு கரை இருந்தால் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிடலாம். அப்படி ரொம்ப உப்பு கரை படைஞ்சிருக்குதுன்னா நீங்கள் ஒரு கம்பி நார் வச்சு அது மாதிரி பாத்திரம் விளக்குற நார் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் இதை வச்சு தான் தேய்க்கிறேன். நீட்டாக க்ளீன் ஆகிருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு முறையாவது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப உப்பு கரை படிகிறது நம்ம தவிர்த்துக்கலாங்க. நீங்கள் ரொம்ப உப்பு கரை படிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு 2-3 தடவை இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா எல்லா இடமும் தேய்ச்சாச்சு. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா காய விட்டுருவோங்க. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த உப்பு கரையெல்லாம் போய் நீட்டாக க்ளீன் ஆயிருங்க. 5 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். முதல்ல நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் பேஸ்ட்டு இதெல்லாம் ஒட்டியிருக்குங்க. அதை மட்டும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.